மைண்ட் செட் ஆஃப் அ சோஷியல் ஆண்டர்பிரினருக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்கில் எம்பத்தின்னு ஒரு விஷயம் இருக்கும். இது போன ஜென்மத்து பாவம்னும் அப்படி சொல்றத பிடிச்சி அந்த அது குழிக்குள்ளேயே போட்டு அமைக்கிடணும். ஏதோ இருக்குடா உனக்கு நீ ஏதோ பண்ண போற, நீ அதுக்கு தான் நீ இல்லாட்டினா ஏன் நல்லது பண்ற, அந்த மனித கழிவுகள் மனுஷனே அல்லாம இருக்கிறான் பாரு, அதுக்கான இனோவேஷன் நீ பண்றனா யூ ஆர் சோஷியல் ஆண்டர்பிரினர். இப்போ கேள்வி வரும்ல, இவ்வளவு பேரை படிக்க வைக்கணும்னா பைசா வரணுமே, டொனேஷன் தான் வாங்க மாட்டீங்களே, ஒரு டொனேஷன் கேட்க மாட்டீங்களா? அதான் விஷயம். இதுக்கான ஆக்சுவல் டோனர்ஸ் யாருன்னா காலேஜஸ். தி காலேஜஸ் கிவ் அஸ் a ஃப்ரீ சீட், அவங்க கொடுக்குறாங்க டியூஷன் ஃபீ. அப்போ ஆக்சுவல் டோனர்ஸ் யாருன்னா மாற்றம் ஃபவுண்டேஷன் கிடையாது, இட்ஸ் ஆக்சுவலி தி காலேஜ். வி ஆக்ட் அஸ் அ பிரிட்ஜ் இன் பிட்வீன். இந்த லாஸ்ட் பிக்சர் பாருங்க, இது வந்து லாஸ்ட் இயர் எடுத்த ஒரு குரூப் பிக்சர், ஃபுல்லாக எடுக்க முடியல. இது மாற்றமுடைய குரூப் பிக்சர். இந்த குமரவேல் சார்லாம் சில பேர் வந்திருக்காங்க. எங்களோட ஆனுவல் ஈவெண்ட் சங்கமம்னு ஒன்று நடக்கும். ஒரு 3000 பசங்களையும் ஒன்றா கொண்டு வந்து அங்கே ட்ரோன் ஷாட் தான் எடுக்க முடியும் இந்த பிக்சர். இந்த ப்ரோக்ராமில் நடக்கும்போது கூட we don't allow any photographs to be taken. இப்படி குரூப் பிக்சராக நீங்கள் பார்த்தா தான் உண்டு, ரைட்? ஸோ பியூட்டி ஆஃப் திஸ் ஹோல் ப்ரோக்ராம் இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இந்த யுரேகா மூமெண்ட்னு கிடையாது. ஒரு மைண்ட் செட் ஆஃப் அ சோஷியல் ஆண்டர்பிரினருக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்கில் எம்பத்தின்னு ஒரு விஷயம் இருக்கணும். தி எம்பதி என்னன்னா, இன்னைக்கு ரோட்ல நீங்க போறீங்க, மனித கழிவுகளை மனிதனே அழுறான் ஒருத்தன். ஒரு மனுஷன் அந்த சாக்கடை குழிக்குள்ள போய் கருப்பா வெளியில வர்றாரு, அந்த சாக்கடையிலேருந்து வெளியில வர்றாரு, சரியா? அவரை பார்த்த உடனே ஒரு 3 டைப் ஆஃப் ரியாக்ஷன் நடக்கும். சில பேர் அதை பார்த்துட்டு பாவம் இல்லை அப்படின்னுவான், 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. இன்னொரு கேரக்டர் இருக்கு, அப்படி அவனை பார்த்தா தானே பாவம்னே சொல்லணும், அவனை பார்க்காத மாதிரி அப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்றது கூட தெரியாம ஒரு கும்பல் போயிடும். மூணாவது ஒரு டேஞ்சரஸ் கும்பல் ஒன்று இருக்கு, இது போன ஜென்மத்து பாவம்னும் அப்படி சொல்றத பிடிச்சி அந்த அது குழிக்குள்ளேயே போட்டு அமைக்கிடணும். என்ன அது போன ஜென்மத்து பாவம் அப்படி. அப்போ ஒரு ஆண்டர்பிரினர் என்ன பண்ணா, இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் பசங்கிட்ட எல்லாம் பேசும்போது நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், தம்பி, இஃப் சம்திங் இஸ் பாதரிங் யூ ஃபைண்ட் அ சொல்யூஷன். அதான் சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப். அந்த மனித கழிவுகள் மனுஷனே அல்லாம இருக்கிறான் பாரு, அதுக்கான இனோவேஷன் நீ பண்றனா யூ ஆர் சோஷியல் ஆண்டர்பிரினர். அப்ப எந்த ஒரு விஷயம் உங்களை ரொம்ப பாதிக்குதோ அந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி if you can find a solution. Education bothered me. இன்னைக்கு இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ GER is just 27%. இங்க உள்ள இருக்காங்க நம்ம எல்லாரும் அந்த டாப் 27%ல இருக்கோம். தமிழ்நாட்டில் பிறந்தா நம்மலாம் லக்கி 52%. அப்போ இந்தியாவில் இன்னைக்கும் 73% ஆஃப் யங்ஸ்டர்ஸ் do not get into college. காலேஜுக்குள்ள அடி எடுத்து கூட வைக்கிறது கிடையாது, 73%. அப்போ மை கொஸ்டின் இஸ், நான் கண்டுபிடிக்கிறது அந்த 73%, ஒரு மினிஸ்கியூல் பர்சன்டேஜ், 752 சீட்டுன்றது ஒன்றுமே கிடையாது. அப்போ மைண்ட் செட் ஃபார் அன் ஆண்டர்பிரினர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்னா, ஒரு பர்பஸ் இருக்கணும், ஒரு எம்பத்தின்ற கோர் வேல்யூ இருக்கணும். எம்பத்தின்றதுக்கெல்லாம் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் இப்போ ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்தேன். அந்த ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமில் யூரினல் இருக்கு, அதில் சோதனைக்குனால எல்லாத்துலேயும் சூயிங்கம் துப்பி வச்சுட்டு வந்திருக்காங்க. This is gross lack of empathy. அந்த சூயிங்கம் அந்த யூரினல் வழியாக போகவே போகாது. அதை கிளியர் பண்ணணும்னா உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் கையால் தான் அதை எடுக்கணும். அந்த அளவு கூட நம்மளுக்கு புரிதல் கிடையாது. அதுதான் எம்பத்தி. அந்த எம்பத்தி இல்லாதவங்க கண்டிப்பாக சோஷியல் ஆண்டர்பிரினர் ஆகவே முடியாது. இன்ஃபேக்ட் ஆண்டர்பிரினரே ஆக முடியாது. ஏன்னா அது யாரோ செய்கிற வேலை, அதுக்கு தானே என் பேயிங் எம், அதுக்கு தானே என் பேயிங் எம் அப்படின்வாங்க. எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டேன்னா தட்டை ரின்ஸ் பண்ணிட்டு தான் வைக்கணும், டிஷ்வாஷரில் போடுறதுக்கு இல்லை. நம்ம வீட்டில் டொமஸ்டிக் ஹெல்ப் பிளேட்டை கழுவணுன்னாலும் தட்டை ரின்ஸ் பண்ணிட்டு தான் வைக்கணும், இட் இஸ் பேசிக் எட்டிகெட் அப்படின்னுவாங்க. சம்பளம் கொடுக்குறோம் அதுக்காக நீ செய்யறது, அதுதான் எம்பத்தி. எம்பத்தி இஸ் இஃப் யூ ஃபீல் த பெயின் ஆஃப் தி அதர் பர்சன் யூ வில் ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் அதுதான். ரெண்டாவது பர்பஸ், த லார்ஜர் பர்பஸ். என்ஜிஓ ரன் பண்ணுறது, சோஷியல் ஆண்டர்பிரினராக இருக்கிறது நார்மல் ஆண்டர்பிரினரை விட டஃப்பான விஷயம். ஏன்னா நீங்கள் ஓப்பனாக சொல்லிடலாம், ஐ எம் ஹியர் டு மேக் ப்ராஃபிட், ஐ எம் ஹியர் டு கிரியேட் ஜாப்ஸ். என்னை பார்த்து கேட்குற ஒரே கேள்வி, அரசியலுக்கு வர போறியா, எந்த கட்சி, ஏதோ இருக்குடா உனக்கு நீ ஏதோ பண்ண போற, நீ அதுக்கு தான், நீ இல்லாட்டினா ஏன் நல்லது பண்ற. இது சொசைட்டி கிடையாது. சீட் வாங்குற பசங்க இருக்காங்கல்ல, அவங்க பேரண்ட்ஸ் எங்களை நம்புறதுக்கு 2 வருஷம் ஆகும். அவங்க என்னன்னு தெரியுமா நினச்சிப்பாங்க, இவன் ஒருவேளை காலேஜ் ஏஜென்ட்டாக இருப்பானோ, காலேஜில் சேர்த்து விட்டு ஒருவேளை ஃபீஸ் கெட்டுருவானோ,
அவங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு அப்போது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் செய்யணும் அப்படின்னா கெட்ட விஷயத்தை சூப்பராக செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ நல்ல விஷயம் செய்யணும்னா யூ நீட் டு ஓவர் கம் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ், லாட் ஆஃப் கிரிட்டிசிசம். கண்டபடி கிரிட்டிசிசம் வரும். டோன்ட் பாதர். அந்த கிரிட்டிசிசம்க்கு அந்த காக்கா ஈகிள் ஸ்டோரி தான். அந்த ஈகிளுக்கு நல்லா தெரியும், காக்கா வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா ஒரே அடியில் காலி பண்ணிடலாம். ஈகிள் வில் நாட் ஃபைட் த க்ரோ. என்ன பண்ணும் ஈகிள்? வில் கோ அப் டு அ ஹைட். அங்கேருந்து பார்த்து காக்காவை பார்த்து சொல்லுமா, யூ ஸ்டே வேர் யூ ஆர் அண்ட் ஐ வில் ஸ்டே வேர் ஐ ஆம். ஸோ இஃப் யோர் விஷன் இஸ் டு கிரியேட் அ லார்ஜர் இம்பேக்ட், then don't bother about some of these things. அப்போது எனக்கு இந்த லார்ஜர் இம்பேக்ட் என்னன்றேன்னு சொல்கிறேன். மலர்விழி இங்கேருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்த மலர்விழி இன்னைக்கு பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டியில் 3 bedroom அப்பார்ட்மெண்ட் வாங்கி அமேசான் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மாதம் 32 வருஷத்துக்கு 32 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. இப்போ எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா 2017 என்னோடய ஃபஸ்ட்டு பேட்ச் பாஸ் அவுட் ஆனாங்க. வெயிட் பண்ணுவேன், இந்த பசங்கள்லாம் கம்பெனியில் பெரிய பெரிய கம்பெனியில் பிளேஸ் ஆகிடுவாங்களா அப்படின்னு. இன்றைக்கி எவ்ரி டே ஐ கெட் மெசேஜஸ். என்னுடைய ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் டைரக்டர், அவர் தான் முன்னாடி பேசினார், ஏஜென்ட், ஒரு கம்பெனியோட கண்ட்ரி ஹெட் அவர். ஹீ சிட்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் பீப்புள். இந்த டெக்னாலஜியில் படி, இது மாதிரி வேலைக்கு போகலாம், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகலாம், சாதாரண வேலைக்கு 3.5 லட்சம் 4 லட்சத்துக்குலாம் பார்க்காத, போகிறதே 30 40 இப்படி தான் ஏம் பண்ண சொல்கிறாங்க பசங்களை. அப்போ ஒரு முறையும் அந்த மெசேஜ் வரும்போது சில பசங்கள்லாம் செம்ம க்யூட். இந்த பசங்க மாற்றம்ல வி டோன்ட் டேக் மணி பேக் ஃப்ரம் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். நீ டொனேஷனே கொடுக்க முடியாது எங்கள் பசங்கிட்ட இருந்தெல்லாம். ஒரு பொண்ணு எனக்கு மறக்கவே மாட்டேன், அவளோட முதல் மாதம் சம்பளம் 42,000 ரூபா, டிடக்ஷன்லாம் போக 42,000 ரூபா. அவள் அப்படியே அந்த 42,000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்துட்டா. ஏடிஎம்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 6 ஆப்பில் வச்சு அவள் சொல்கிறா, சார் நானும் எங்கள் அம்மாவும் வாழ்க்கையிலே முதல் தடவை 42,000 ரூபா பார்க்குறோம். The first money has to go to the foundation. We said no, we'll only take the 6 apples and not the 42,000 rupees. Small moments like this are goosebump moments. நீங்கள் என்ன ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒருத்தர் வந்து கேட்டார், நீங்கள் என்ன எழுதுறது குறைஞ்சிருக்கு அப்படின்னு. ஐ கேன் கிவ் யூ ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ். பொன் செல்வ பிரியா, லாங் ஸ்டோரி ஷார்ட், 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை ஒரு குடவுனில் இருந்து கண்டுபிடிச்சாங்க. வீட்டுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சிமெண்ட்டு கம்பி சென்ட்ரிங் பலகெல்லாம் வச்சுருக்கிற ஒரு குடவுனில் அம்மா, பொண்ணு, தம்பி 3 பேர் இருக்காங்க. போன வாலண்டியரை உட்கார சொன்னாங்களாம். உட்காருங்க அப்படின்னு. சேர் இல்லை, சிமெண்ட் மூட்டையில் தான் உட்காரணும். 4 மணிக்கு மேலே எந்திரிச்சு வந்துடணும், ஏன்னா ஒர்க்கர்ஸ் வந்துடுவாங்க. டெய்லி 4 மணிக்கு எந்திரிச்சு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு அந்த ஓனர் வீட்டில் போய் உட்காந்துக்கும் அந்த பொண்ணு. அதுதான் அந்த பொண்ணோட லைஃப் ஸ்டைல். அந்த பொண்ணு படித்து முடிச்சு அந்த குடவுன்லேருந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டுக்கு வாடகைக்கு போயிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு மாற்றம் கோர் டீமுக்கெல்லாம் இன்விடேஷன் வந்து எங்கள் வீட்டுக்கு இன்விடேஷன் வந்தது. அவளும் வந்து அவங்க அம்மாவோட. நிறைய பெண் குழந்தைங்க மாற்றமில் படிக்கிற 3,365 ஸ்டூடெண்ட்டில் 80 விழுக்காடு 80% ஆர் கேர்ள்ஸ். ஸோ கேர்ள்ஸாக இருக்கிறனால சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். 23, 24 கல்யாண பத்திரிக்கை நிறையா வரும். இந்த பொண்ணு வந்தோடனே நான் சொன்னேன், ஓ கல்யாணமா ரெடி ஆகிடுச்சானே. இல்லை பாருங்கள் அப்படின்னா பார்த்தா வீடு புதுமனை புகுவிழா அப்படின்னு இருந்தது. அப்போ நான் நினச்சேன் சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டு பக்கத்தில் மகேந்திர சிட்டி பக்கத்தில் இங்கே தானே வீடு வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நான் பார்க்குறேன் மடிப்பாக்கம்னு போட்டு இருந்தது. அப்போ கிரகப்பிரவேசத்துக்கு நானே என் ஒய்ஃபை மாற்றமில் இருக்க உற்றார் உறவினர் நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். 3rd floor அப்பார்ட்மெண்ட். அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு. சார் இந்த வீட்டுக்கு ஃபிங்கர் லாக் இருக்குது சார், நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் உள்ளே போக முடியும், லிஃப்ட் இருக்குது சார், மாடுலர் கிச்சன் சார், எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு அவகிட்ட கேட்குறா, பிரியா நான்லாம் முதல் மாத சம்பளத்தில் கோல்டு தாண்டி வாங்கினேன், செயின் வாங்கினேன், கோல்டு தாண்டி வாங்கினேன் நான், நேரடி நேராக வீடு வாங்கிட்டேன் அப்படின்னா. அவள் சொன்னா, சாப்பிட்டுட்டே சொன்னா, நீ சாப்பிட்டு முடி நான் சொல்கிறேன் அப்படின்னா. சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு பால்கனிக்கு கூட்டிகிட்டு போனான். எங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவகிட்ட அவள் தோளில் கை போட்டு எதுக்கு வீடு வாங்கினேன்னு கேட்டேன். இல்லடி சந்தியா அப்படின்னு கை காமிச்சா. இப்போ ஹேமச்சந்திரன் சார் உட்காந்துருக்காருல, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த குடவுன் தெரியுது. அவள் வீட்டிலேருந்து அந்த குடவுன் தெரியுது. அவள் சொல்கிறா, 13 வருஷம் நான் அந்த குடவுனில் தாண்டி இருந்தேன், அதனால தான் வீடு வாங்கினா இந்த ஏரியாவில் தான் வாங்குவேன் அப்படின்னு வைராக்கியமாக இந்த வீடு வாங்கினேன். நான் வாங்கின சம்பளத்தில் வேறு எதுவுமே இப்போ வேலுமணி சார் கேட்டாருன்னா டேய் முட்டா பையலன்னுவார், வீடு வாங்காதன்னுவார். ஓகே, பட் இந்த குழந்தையோட ஆஸ்பிரேஷன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அவள் வீட்லேயே இருந்ததில்லை. அவள் சொல்கிறா என் வீடுன்றது குடவுன். அப்போ அங்கேருந்து இங்கே வருது ஆஸ்பிரேஷன். இது எதனால சாத்தியம்னா கல்வியால் மட்டும்தான் சாத்தியம். அதனால தான் அசுரன் படத்தில் சொல்கிற மாதிரி உங்ககிட்ட இருந்து எதை வேணால் எடுத்துடலாம், கல்வியை எடுத்துட முடியாது, உன் ஸ்கில் எடுத்துட முடியாது. அதுக்காக மட்டும் அதுதான் எங்களோட விஷன். ஸோ இன்றைக்கி நான் போய் பிராண்டிங் பண்ணணும் அப்படின்னா நான் போய் பஸ்ஸுக்கு பின்னாடி போய் பிராண்டிங் பண்ண முடியாது,
பெரிய பெரிய ஹோர்டிங் வைக்க முடியாது. ஐ cannot even advertise. நான் என்னன்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணுவேன்? ஒரு போஸ்டர்ல என் பசங்க போட்டோ போட முடியாது. அப்போ யூ ஹேவ் டு பி அ ஸ்டோரி டெல்லர். சோஷியல் மீடியாவை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. இவங்க சார் சொன்ன மாதிரி தான், பிராண்ட் ஹேஸ் டு பி பவர்ஃபுல். இப்போ இந்த போஸ்டர் பாருங்க, இதுதான் இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் போஸ்டர், மாற்றமோட அட்மிஷன் போஸ்டர். லிங்க்டின்ல பல அப்ரிசியேஷன் வந்தது. த ட்ரூத் இஸ் இட்ஸ் a ரியல் லைஃப் ஸ்டோரி. இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. கோவிட் டைமில் அட்மிஷனுக்கு ஜூம் காலில் நான் வந்து ஓரியன்டேஷன் கால் நடத்திட்டு இருக்கேன். எல்லாரையும் வீடியோ ஆன் பண்ண சொன்னேன், யார் யார் ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னு. வீடியோ ஆன் பண்ணி அந்த ஸ்க்ரீன் எப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணோட இமேஜ் எப்படி வந்ததுன்னா, தலையில் செங்கலோட ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா, ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு தலையில் செங்கலோட இப்படி பிடிச்சிட்டு கால், டக்குன்னு வீடியோ ஆஃப் பண்ணிட்டா. அப்போ நான் என்ன பார்த்தேன்னு எனக்கு தெரியல. நான் திருப்பி போய் அந்த யாருன்னு கேட்டு கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணுமா அப்படின்னா, வீடியோ ஆன் பண்ணுறா. அந்த பொண்ணு நான் 1.5 மணி நேரம் பேசுகிறத காலில் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு செங்கல் சித்தால் வேலை பார்க்குது அந்த பொண்ணு. நான் கேட்டேன், யாருக்குமா நீ அப்படின்னு. இல்லைண்ணா, எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு 5000 ரூபா கட்டணுமா, லாஸ்ட் 1 மாதமாக இங்கே சித்தால் வேலை பார்க்குறேன், ஒரு நாள் வேலை செஞ்சால் 700 ரூபா கிடைக்குது, ஃபுல் டே இப்படி செங்கலை தூக்கிட்டு தான் அந்த பொண்ணு என்னோட ஓரியன்டேஷன் செஷன் அட்டன் பண்ணுறா. இன்னைக்கு அவள் இன்ஜினியரிங் முடிச்சாச்சு. ஷி ஒர்க்ஸ் ஃபார் அ டாப் ஐடி ஃபார்ம். பட் அவளோட ஸ்டோரியை தான் வி வாண்டட் டு ப்ரெசென்ட் இன் ஆர் அட்மிஷன் போஸ்டர். ஸோ இஃப் யூ ஆர் அன் ஆண்டர்பிரினர், see how you can use social media. Stories can inspire people. நீங்கள் என்ன பல பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்லிட்டு போகலாம், பட் நத்திங் இன்ஸ்பயர்ஸ் பீப்புள் லைக் ரியல் லைஃப் ஸ்டோரிஸ். அப்போ சோஷியல் மீடியாவை இஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது எப்படி? அது இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம். நீங்கள் எதை போட்டாலும் ஒரு குரூப் அப்ரிஷியேட் பண்ணணும், ஒரு குரூப் கழுவி ஊற்றும். ஐ டோன்ட் கோ அண்ட் see the comments. இப்போ நான் எஜுகேஷனை பற்றி பேசினா கீழே ஒருத்தன் வந்து கமெண்ட் அடிக்கிறான், இவர் விவசாயத்தை பற்றி பேசுகிறா, இது தெரிஞ்சால் பேச மாட்டேனா, தெரில அதனால பேசலை. நீங்கள் இதை சொன்னால் அதை சொல்லுவாங்க. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு புட் அக்ராஸ் அ பாயிண்ட் ஆஃப் வியூ, பட் டோன்ட் பாதர். யூ ஆர் ட்ரைங் டு மேக் அ டென்ட் இன் த சொசைட்டி, ஒரு பாசிட்டிவ் டென்ட் இன் த சொசைட்டி. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி அ குட் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர், few things remember: empathy as a core value, strong values, effective use of social media, collaboration. இப்போ யாராவது எங்களை கேட்பாங்க, சார் உங்களுக்கு யார் சார் காம்படிட்டர்? there is no competitor. மாற்றம் ஃபவுண்டேஷன் மாதிரி இன்னும் 10,000 ஃபவுண்டேஷன் வந்தாலும் there is a need in the society. We only collaborate. We collaborate with அகரம் ஃபவுண்டேஷன். அகரம் ஃபவுண்டேஷனோட CEO ஜெயஸ்ரீ இஸ் a good friend of mine. அவங்க ஒன் சைல்ட் பாலிசி தான் வச்சுருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய தான் அவங்க படிக்க வைக்க முடியும், அது அவங்களோட பாலிசி. அந்த வீட்டில் இருக்க அக்காவுக்கு படிக்க வச்சுருவாங்க. தங்கச்சி என்ன பாவம் பண்ணுச்சு? யூ நோ வாட் அகரம் ஃபவுண்டேஷன் டூ? தங்கச்சிங்களை எங்களுக்கு அனுப்புவாங்க, நீங்கள் படிக்க வைங்க அப்படின்னுவாங்க. we have 2 child இல்லை, 4 child 5 child பாலிசி ஆல்சோ. ஏன்னா நான் படிக்க வச்சு அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள சண்டை வர முடியாது. டீம் எவரெஸ்ட் என்னோட நண்பர் கார்த்தி ஒரு என்ஜிஓ நடத்திட்டு இருக்காரு, அவர் ஃபீஸ் கட்டுறாரு. அப்போ நான் என்ன சொல்லுவேன், கார்த்தி எதுக்கெல்லாம் ஃபீஸ் கட்ட முடியுமோ நீங்கள் கட்டுங்க, பட் ஃப்ரீ சீட் இருக்கிறதுக்கு யூ சென்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர். We work with NGOs who support school children. நீங்கள் ஸ்கூல் வரைக்கும் படிக்க வைங்க, அதுக்கப்புறம் நீ பாருங்க அவங்கள transition it to me. So you can collaborate a lot more with NGOs so that the reach is much bigger. பட் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற விஷயம் என்னவா இருக்கும்னா, டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கை சகோதரிகள். இன்னும் இந்த இன்ஃபர்மேஷனை நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது? இட்ஸ் ஒன்லி த்ரூ த பவர் ஆஃப் சோஷியல் மீடியா. அங்கே தான் ஈச் ஒன் ஆஃப் அஸ் கேன் பிளே அ ரோல். பீயிங் அ சோஷியல் ஆண்டர்பிரினர் இஸ் நாட் ஈஸி. த சேலஞ்சஸ் அதெல்லாம் வந்து நிறைய சுற்றி அடிப்பாங்க. நம்மளுக்கு எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். ஒரு லாஸ்ட் 2 பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். வேர்ல்டு வைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெல்ஸ் யூ ஃபார் எவ்ரி 1 rupee that you donate, a whopping 70 paisa goes for operational cost of the NGO. 70 பைசா அவங்களோட ஆப்ரேஷனல் காஸ்ட்டுக்கு போயிடும். இப்போ நான் கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் இதுதான். மாற்றம் ஃபவுண்டேஷனில் 3365 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு காலேஜோட சைஸ். எத்தனை பேர் மாற்றம் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? மாற்றமுடைய டோட்டல் ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் எவ்வளோவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோங்க? 550, 5, 200. நீங்கள் என்ன வேணால் நம்பர் வச்சுக்கலாம். 200, 50, 60. 3365 பேருக்கான டோட்டல் ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்து மாற்றமில் 2 ஃபுல் டைம் ஸ்டாஃபு, ஒரு அட்மின் ஸ்டாஃபு, 4 பேர் பார்ட் டைமில் வந்துட்டு போகிறாங்க. அவ்வளோதான். இதுதான் எங்களுடைய ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்து மொத்தம். நீங்கள் கரெக்டாக தானே சொன்னீங்க? கரெக்டு. ஏன்னா நாங்கள் டொனேஷன் வாங்குறதே கம்மி,
we want to be accountable for every single penny that we get. அப்போ ஹெச்ஆரில் ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம், டேலண்ட் டென்சிட்டின்னு ஒரு வேர்டு இருக்குது. அப்படின்னா நல்ல டேலண்ட்டை ஹையர் பண்ணி கிவ் தம் குட் சேலரி. என்ஜிஓனா அங்கே அதாவது நம்ம செய்கிற ஒர்க் தான் சேரிட்டி. த ஒர்க் cannot be charitable. ஐ ரன் இட் லைக் அ ப்ரொஃபஷனல் கார்பரேட். இவங்களுக்கான அப்ரைசல்ஸ் இருக்குது, இவங்களுக்கான டார்கெட்ஸ் இருக்குது, இவங்களுக்கான எம்பத்தி கொஷன்ட்டை மெஷர் பண்ணுவோம், இவங்களுக்கான ஸ்கில் பில்டிங் ட்ரைனிங் எல்லாம் பண்ணுவோம். பட் மேக் ஷுர் தட் தே கெட் பெய்டு இனஃப். அதனால் சொல்கிறேன், the work that we do is charity, the work by itself is not charitable. அப்படி இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் டைம் ஆல் ஆஃப் அஸ் திங்க் அபவுட் சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப். தயவு செஞ்சு இங்கே இருக்க ஸ்டார்ட் அப்ஸ் நீங்கள் எம்ப்ளாய் பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களோட எம்ப்ளாயீஸை ask them to explore volunteerism. அவங்களுக்கு பிடிச்ச வேலையை ஏதாவது ஒரு வாலண்டியரிங் ஆக்டிவிட்டி, உங்களோட பெஸ்ட் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி என்னவா இருக்குன்னா போய் பீச்சை க்ளீன் பண்ணுறது கிடையாது. உங்கள் கம்பெனியில் சேர்ந்து மொத்தமாக ஒரே ஒருத்தரை படிக்க வைக்க முடியும்னா படிக்க வைங்க. என்னங்க பெருமை, என்னோட இன்ஃபோசிஸில் நான் இன்றைக்கி தான் எனக்கு என்ன மகேந்திர சிட்டிக்கு உள்ளே போகிறேன்னா என்னுடைய ஹவுஸ் கீப்பிங் அண்ட் செக்யூரிட்டி ஸ்டாஃபோட 75 குழந்தைங்க இன்ஜினியர்ஸ், அதில் 17 பேர் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்பா செக்யூரிட்டி கார்டை வெளில நிற்பார், பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக உள்ளே வருவான். அப்போ அது எவ்வளோ பெரிய கனவு அவனுக்கு. அது மாதிரி நம்மளோட ஸ்டார்ட் அப்பில் உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் அவங்க குழந்தைங்கள படிக்க வைங்க. யூ டோன்ட் நீட் டு லுக் அட் சேரிட்டி ஃப்ரம் எனிவேர் எல்ஸ், ரைட்? எம்ப்ளாயீஸ்க்கு திஸ் கேன் பி த பெஸ்ட் எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி, ரைட்? பட் தேங்க்யூ வெரி மச். இட் வாஸ் சச் அ ப்ளஷர் டாக்கிங் டு யூ. உங்களுக்கு பிடிச்ச காசை கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். குட் லக்.